ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் கூட செட் ஆகுற மாதிரியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வித்தியாசமான குருமா எப்படி பண்றது தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வித்தியாசமான உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடான உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது இப்ப பொரிஞ்சிடுச்சு. இப்ப இது கூடவே 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை வந்து 4 கட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்துல 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு, அதனால அதை சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இருந்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. அடுத்ததா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பால்ஸ் பண்ண போறோம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு, அதாவது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் துருவி எடுத்துட்டேன். இந்த உருளைக்கிழங்கு கூடவே மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த பால்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இதெல்லாம் ஒட்டி பிடிக்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர அளவுக்கு நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுச்சு. இப்ப இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல எல்லாத்துலயும் நம்ம சின்ன சின்ன பால்ஸா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்ப இதை நம்ம பொரிக்கணும். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும், மிதமான சூட்லா இருக்க கூடாதுங்க, நல்லாவே சூடா இருக்கணும். அதுல இந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு எண்ணெய் ரொம்ப சூடா இல்லைன்னா இந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு போயிடும். அதனால நல்லா எண்ணெய் சூடா இருக்கணும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம கரண்டி போட்டு இந்த மாதிரி லைட்டா கலந்து விட்டுக்கலாம். அடியோட கலந்து விடுங்க. ரொம்ப கலந்து விட்டீங்கன்னா கரைஞ்சி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி அடியோட நல்லா கலந்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் நம்ம சும்மாவே சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா எல்லா எண்ணெயும் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் இந்த கடாயிலே வச்சுக்கலாம். அதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழமான தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. கூடவே இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பால்ஸ்லயும் தனியா சேர்த்திருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த பச்சை வாசனை போய் அந்த தக்காளியில நல்லா சாஃப்டா வதங்கி வரணும். பாருங்க, நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம முதல்லயே வெங்காயம் தேங்காய் எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அதை இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணுங்க. அதுக்கு 3 கப்ல இருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உருண்டைகளை போட்டதுக்கு அப்புறமா குழம்பு இன்னமும் திக்காயிடும், அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ராவே. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வேக வச்ச உருளைக்கிழங்க, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இதுக்கு தனியா எடுத்துட்டேங்க, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஹீட்லயே இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷமா இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த அளவு கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிருக்க அந்த உருளைக்கிழங்கு பால்ஸை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு
ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா இங்க உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லயே கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா திக்கா ஆயிடுச்சு. அந்த பால்ஸும் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி மட்டும் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான வித்தியாசமான உருளைக்கிழங்கு குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான வித்தியாசமான டேஸ்ட்ல ஒரு குருமா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த குருமாவை நம்ம சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், இடியாப்பம், புலாவ் எல்லாத்துக்கூடயும் இந்த ஒரு சைட் டிஷ் செம்ம டேஸ்டான காம்பினேஷனா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கூடவே லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்குன்னா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.